கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக வந்து ஒரு காலேஜ் பக்கத்தில் வந்து இந்த கஞ்சா வியாபாரம் பண்ணுகிற ஒரு கிட்டத்தட்ட நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. நிறைய வாலிபர்களை அதை அரெஸ்ட் பண்ணாங்க. அப்போ அந்த அரெஸ்ட் பண்ணும்போது அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த கஞ்சா வந்து கொஞ்சம் காஸ்ட்லி அப்படின்னா நிறைய பணம் கொடுத்து வாங்க வேண்டிய பொருள் தான். ஆனால் ஃபஸ்ட்டு அந்த கஞ்சா வந்து முதல்ல வந்து யூத்து தம்பிகளுக்கு இன்னும் தங்கச்சிகளுக்கெல்லாம் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு கஞ்சா கொடுக்கும்போது ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்களாம். ஃப்ரீயாக, இலவசமாக, சும்மா ஜஸ்ட்டு ஃப்ரீ தானே நீ கொஞ்சம் அடிச்சுப்பாரு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வாலிபர்களில் ரட்சிக்கப்படாத இன்னும் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்களில் கூட நிறைய பேர் அடிக்ஷனாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கஞ்சாவுக்கு தான் ரொம்ப அடிக்ஷனாக இருக்கிறாங்க நிறைய பேர். உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் ரொம்ப செக் பண்ணிக்கிங்க கண்டிப்பாக. ஏன்னா இந்த கஞ்சா அடிக்ஷன் அப்படின்றது வந்து இது வந்து மது பழக்கத்தை விட ரொம்ப மோசமானது, சாராயம் குடிக்கிறத விட மோசமானது. அது அவனுடைய வாழ்க்கையில் வந்து அவனை வந்து ஒடுக்கி உட்கார வச்சிடும். கஞ்சா இப்படிப்பட்ட போதை பொருளுக்கு ஒரு மனுஷன் அடிமை ஆயிட்டான் அப்படின்னு சொன்னால் கர்த்தரை தவிர அவனை வேற யாராலையும் தூக்கி எடுக்க முடியாது. இந்த சத்தத்தை கேட்குற எந்த வாலிப தம்பி தங்கச்சி நீ போதை பொருளுக்கு நீ அடிமையா இருக்கிற அப்படின்னு சொன்னா தயவு செய்து நீ வெளியே வந்துரு. இன்னொன்று, எதுக்குமே ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாதுன்னா, இது இல்லாமல் நான் வாழ முடியாதுன்ற ஒரு சூழ்நிலைக்கு வந்துடக்கூடாது. அது எனிவே எதுவாக இருக்கலாம். அப்படி ஒருவேளை ஏதாவது ஒன்று உங்களை கண்டினியூ ஆகுது அப்படின்னா ஒரு 6 நாள் 7 நாள் அதை ரெஸ்ட் கொடுங்க. அதை செய்யாதீங்க. அந்த விஷயம் இல்லாமல் வாழ்றதுக்கு கற்றுக்குங்க. ஏன்னா நாம் யாருக்கும் அடிமைப்பட்டவர்கள் அல்ல. அப்போ இந்த கஞ்சாவை வந்து ஃபஸ்ட்டு விற்கும்போது முதல்ல கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இலவசமாக, ஃப்ரீயாக, ஒரு 10 நாள், சும்மா ஜஸ்ட் தானே, காசு இல்லாமல் வருது தானே. காசு இல்லாமல் வருகிற சிகரெட்டு, காசு இல்லாமல் வருகிற தண்ணி பாட்டிலு, காசு இல்லாமல் வர்ற போதை பொருட்கள் உங்களுக்கு வந்து ஜாலியாக இருக்கலாம். நிறைய பேருக்கு அப்படி தான் இலவசமாக வர்றதுனால அவங்களுக்கு நிறைய பேர் அதை யோசிக்கிறது இல்லை. ஃபஸ்ட்டு 10 நாள் வந்து இலவசமாக கொடுத்துட்டு அதற்கு பிறகு அந்த கஞ்சாவுக்கு 10 ரூபாய் ரேட்டு வைப்பாங்களாமா. 10 rupees, 10 ரூபாய். 10 ரூபாய் கொடுத்தா தானே கிடைக்கும். அப்போ அந்த 10 ரூபாய் கொடுத்து வாங்குறது அப்படின்றது வந்து ரொம்ப ஈஸி இல்லை. அவ்வளோதான், 10 rupees கொடுத்து வாங்கிடுவாங்க. அப்புறம் அந்த 10 ரூபாய் கொடுத்து வாங்குறது வந்து அடுத்தது என்ன சொல்றாங்கன்னா 100 rupees, 100 ரூபாய். இவ்வளோ நான் தரணும்னா 100 ரூபாய். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா அது 2000 ரூபாய். நீங்கள் வந்து சரவணம்பட்டியிலேருந்து ஒரு டென்டல் டாக்டர் படித்த ஒரு பையன் வந்து சமீபம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை சந்தித்தேன் அப்படின்னு சொன்னான். இப்போ வந்து அவன் சொன்னது எந்த அளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. எல்லா போதை பொருட்களும் நான் யூஸ் பண்ணிட்டேன். கடைசியாக வந்து இந்த பாட்டிலுக்குள்ளே பாம்பு குட்டி பாம்பை டப்பாவுக்குள்ளே அடைச்சி வச்சு அதுக்குள்ளே நிறைய போதையை கொடுத்து நாக்கை நீட்ட சொல்லி அந்த நாக்கில் வந்து அந்த பாம்புனுடைய அது கொத்திருச்சு அப்படின்னா அந்த போதையில் வந்து 7-8 நாள் உலகமே தெரியாத மாதிரி நம்ம இருப்போம். அதை நான் ட்ரை பண்ணேன், அதிலிருந்து நான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அது என்ன உண்மை அப்படின்றது வந்து எனக்கு தெரில, அதை நான் கேள்விப்பட்டதும் இல்லை. ஆனால் அப்படி சொன்னான். சரி, நீ அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண அப்படின்னு கேட்டால், ஒரு டைம் அந்த பாட்டிலில் இருக்கிற அந்த பாம்பு தன்னுடைய நாக்கில் விஷத்தை கொடுக்கறதுக்கு 2.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறான். 2.5 lakhs, 2.5 லட்சம் ரூபாய். நான் என்ன உண்மை என்ன போயின்னு சொல்ல, 2.5 லட்சம் ரூபாய் கொடுத்து அது 3 டைம் தான் அது வந்து அந்த விஷத்தை இது பண்ணும். அதுலேருந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சது மாதிரி ஆயிடுச்சு. அன்னைக்கு கொத்துனதுக்கு பிற்பாடு 7 days தாண்டி தான் நான் நினைவுக்கு திரும்பினேன். இப்போ திரும்பி பழையது மாதிரி மாறணும்னு நினைக்கிறேன். என்னால் மாற முடியல. இளம் வாலிப பையன், இளம் பொண்ணை திருமணம் பண்ணி இருக்கிறான். அந்த திருமணம் பண்ணின அந்த பாப்பா வந்து ஒரு திருச்சபையினுடைய நல்ல அப்படின்னா அந்த திருச்சபையினுடைய மூப்பர் அப்படின்னா அந்த லீடர்ஷிப்ல இருக்கிறவருடைய பொண்ணு. ஸ்பிரிச்சுவல் குவாலிட்டியை பற்றி தெரியாம, ஃபேமிலியை விசாரிக்காம நீங்க வந்து தயவு செய்து வந்து பிள்ளைகளுக்கு பொண்ணு எடுக்காதீங்க. ரொம்ப கவனமா எடுங்க. நீங்களும் போய் மாட்டிராதீங்க. எந்த இடத்துல யார் போச்சு, அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையே போயிடுச்சு. சரி பரவாயில்ல, நீ ஆண்டவருக்குள்ள வா அப்படின்னு சொன்னா கூட அந்த பையனால வர்ற அளவிற்கு அவனுக்கு பலனே இல்லை.
ரெண்டு ஃபேமிலியுமே நல்ல ஃபேமிலி. இந்த பையனுடைய ஃபேமிலி வந்து நான் உங்களுக்கு சொன்னா தெரியும், ஒரு திருச்சபையிலே இருக்கிற ஒரு போதகருக்கு உடன் ஊழியம் செய்கிறவருடைய பையன்தான். வெளியூரில் கொண்டு போய் படிக்க வச்ச உடனே அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகி கடைசியில் வந்து எல்லாத்தையும் ஒரு டைம் ட்ரை பண்ணணுன்ற அளவுக்கு அவன் வந்துட்டு இன்னைக்கு எழும்பவே முடியாமல் ஒரு லைஃபே போயிடுச்சு. அதனால் இந்த சத்தத்தை கேட்கிற யார் ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கத்தில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து ஒப்பு கொடுங்க, தயவுசெய்து ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஆண்டவரிடத்துல வாங்க. நீங்கள் ஆண்டவரை யார் இலவசமாக கொடுத்தாலும் தயவு செய்து வேண்டவே வேண்டாம். அது உங்களுக்கு அவசியமற்றது. இலவசமாய் கொடுக்கறதுல பிரியப்படாதீங்க. இலவசமாய் கொடுக்குற ஒன்று நமக்கு தேவைப்படாது. ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து டீ வாங்கி கொடுக்குறாங்க, ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து எனக்கு வந்து பன் வாங்கி கொடுக்குறாங்க, அந்த மாதிரி வேண்டாம். அந்த மாதிரி போகாதீங்க. இது சின்னது தானே அப்படின்னு நீங்கள் வந்து விளையாட்டுத்தனமாக ஆரம்பிக்காதீங்க. நீங்கள் வந்து சின்சியர் இல்லாமல் ஆரம்பிக்கிற சில தவறுகள் வந்து உங்களை எவ்வளோ எக்ஸ்ட்ரீமில் கொண்டு போய் விடும் தெரியுமா? உணர்வுகள் வரும். நம்ம இங்கே மாம்சத்தில் இருக்கிறதுனால சில டெம்டேஷன்ஸ் வரும். ஆனால் அதை எப்போ அடக்கி ஆளணும் அப்படின்னா அப்படியே சின்னதுலேயே அடக்கி ஆளணும். கொஞ்சம் ஆரம்பிக்கும் போதே ஒரு கேர்ள் இருக்காங்கன்னா ஒரு பையனை பார்க்கும்போது ஒருவேளை அந்த உணர்வுகள் வரலாம். ஐயோ இந்த பையனை நேசா நல்லா இருக்கும், பேசினா நல்லா இருக்கும், உடனே வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்போ பசங்களும் அப்படிதான். நீங்கள் வந்து ஒரு பிள்ளையை பார்க்கும்போது அவங்கள்ட்ட பேசலாம், சிரிக்கலாம், பழகினா நல்லா இருக்கும்னு தோணும். இல்லவே இல்லை, வாய்ப்பே கொடுக்கக்கூடாது. பிசாசு உங்களிடத்துல எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அந்த வாய்ப்பை தான் எதிர்பார்க்குறான், அந்த இன்விடேஷனை தான் எதிர்பார்க்குறான். அந்த வாய்ப்பை ஒரு டைம் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதற்கு பிறகு நீங்கள் அதுலேருந்து வெளியே வர்றது அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணணும், ரொம்ப அதுக்கு அழணும், ஜோம் பண்ணணும், கெஞ்சணும், அந்த இறக்கம் கிடைக்கிற வரைக்கும் போராடணும். அதனால் ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். யார் இலவசமாக எதை கொடுத்தாலும் அதில் நான் என்ன பண்ண மாட்டேன்னா கண்டிப்பாக நான் பழக போகிறது இல்லை. ஸோ ஏதாவது வாலிப தம்பிங்க வந்து நீங்கள் வந்து கஞ்சா இல்லை தங்கச்சிங்க வந்து ஏதாவது, இப்போது கேர்ள்ஸுக்கு வந்து புதுசாக வந்திருக்கு பாருங்க, கேர்ள்ஸ் நிறைய பேர் தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேர்ள்ஸ் நிறைய பேர் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிவியில் பாருங்கள், டிவியில் இந்த நியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போது நிறைய பிராண்டி ஷாப்பில் இருந்து கேர்ள்ஸ் வெளியே வர்றாங்க. பெங்களூரில் வந்து கொரோனா டைமில் வந்து அந்த இது மது வாங்குறதுக்காக லைனில் நின்னதில் நிறைய பெண் பிள்ளைகள், கேர்ள்ஸ். ஏன்னா அது ஒரு ட்ரெண்டு. அப்படின்னா பிள்ளைங்க வந்து பீர் பாட்டில் தன்னுடைய கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது ட்ரெண்டு, சிகரெட்டை கையில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி ட்ரெண்டு. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இது அழகு இல்லை, அழகு இல்லை. நம்ம வந்து அதில் போகவே கூடாது, யாருக்கும் அடிமைப்படக்கூடாது. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டு வெளியே வாங்க. அந்த மாதிரி ஒரு டைம் உங்களுடைய சாட்சியை நீங்கள் கெடுத்துட்டீங்கன்னா அந்த சாட்சியை திரும்பி நம்ம எடுக்கவே முடியாது, எடுக்கவே முடியாது. பாருங்க, ஊழியத்திற்கு வந்ததுக்கு முன்னாடி சிகரெட் அடிக்கிற ஒரு நபர் ஊழியத்திற்கு வர்றதுக்கு முன்னாடி சிகரெட் அடிக்க பழகியாச்சு. ஊழியத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டு திரும்ப ஊழியக்காரனா மாறினதற்கு பிற்பாடு சிகரெட் அடிச்சிருந்ததை பார்க்குறாங்க. அவ எவ்வளோ பெரிய கொடுமை, பாவம் வந்து நம்மளை தொடர்ந்துடும். ஆனால் நான் நம்புகிறேன், ஆண்டவர் நம்மை மீட்டெடுக்கிறதுக்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார், ஆண்டவர் தூக்கி எடுக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட அந்த சீடனையும் மனம் கசந்த அழுந்த உடனே கர்த்தர் மறுபடியும் அந்த மகிமையை கொடுத்த கர்த்தர், நான் மனம் திரும்பினால் என்னை மறுபடியும் வாழ வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராக இருக்கிறார்.